ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஜா செடியில் பாருங்கள், காஷ்மீர் ரோஸ் பெரிய பூவாக பூத்துருக்கு. நல்ல மழைக்கு அப்புறம் இப்போ தான் நல்லா மொட்டை எடுத்து பூக்குது எல்லா செடியும். இது காஷ்மீர் ரோஸ், இது ஆரஞ்சு, இது கலர் கொத்தா பூத்துருக்கு. நல்ல எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும். இது ஆந்திரா பன்னீரில் நிறைய பூ வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு சின்ன செடிங்க தான், நான் வச்சு ரொம்ப நாளெல்லாம் ஆகலை. இந்த ஆந்திரா பன்னீர் இது அழகாக பூத்துருக்கு. இன்றைக்கி ரோஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்க. எனக்கு ரோஸ் பூத்துருக்கிறத பார்த்தா அதோடு சேர்த்து நம்ம செம்பருத்தியில் பாருங்கள், அப்பா எவ்வளவு பூ! எவ்வளவு பூ பாருங்கள், கீழே இருந்து மேல் வரைக்கும் எவ்வளோ பூ, கொத்து கொத்தா. அந்த பக்கம் எல்லாம் நிறைய பூ நிற்கிது. இந்த பக்கம் நிற்கிது, அது மழையினால் அதை காமிக்க முடியல. மழை ஈரம் காமிக்க கஷ்டமாக இருக்குது. இன்னும் அந்த பக்கமும் நிற்கிது நிறைய பூ. அது மாதிரி நம்ம ரெட்டு செம்பருத்தி, ஹைப்ரிடு குட்டி செம்பருத்தி, எல்லா இதுலேயும் இன்றைக்கி பூ வந்திருக்கு பாருங்கள். நல்லா செழிப்பாக மழை ஆனதுனால இலைகளும் நல்லா செழிப்பாக இருக்குது. இலைகள் எல்லாம் பச்சை பச்சைன்னு நல்லா உரம் வேறு கொடுத்துருக்கேன். இதுக்கு ஃபெர்டிலைசரும் கொடுத்துருக்குறேன். இதுக்கு போன்மீல் கொடுத்தேன். அதோடு சேர்த்து இது நம்ம உரங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறேன். எனக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பூ. இந்த செம்பருத்தியை பார்க்கவே எனக்கு இடம் பத்தாது. இல்லை இன்னும் 2 செடி வாங்கி வச்சுருப்பேன். இதில் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.